இது வந்து கிட் தான் மேம். என்னது இது கிட்டா? No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் iSpot, a premium smart plot community. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இல்ல பயப்படாம கை மட்டும் நீட்டுங்க. நான் பயப்படுவேன். அவ்வளவுதான். அப்பா செம்ம வெயிட்டா இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான். என்னங்க இது? என்னங்க பலூன் ஊதுற மாதிரி ஊதுறீங்க? பட் இவங்க வந்து நான் வெஜிடேரியன். பியூர்லி நான் வெஜிடேரியன். எங்க என்ன அது கொத்துமா? ங்கிறது இங்க மேட்டர் இல்ல. அது இல்ல, இந்த காலால அடிக்கிறது சிங்கத்தையே ரெண்டா பொளந்துருமா. சாணியல்ல தயாரா இருந்தாதான் இந்த தொழிலுக்கு வர முடியும். டக்குன்னு ஆட்டு பண்ணை வளர்த்தா நீங்க ஓஹோன்னு ஆயிரலாம் அப்படி இப்படின்னு இந்த ஐடி பீப்புளை ரொம்ப கொண்டு போய் கவர் பண்ணி ரோட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க பாருங்க எவ்வளவு பேர்ட்ஸ் இருக்குல்ல. அம்மா வித்தியாசமா வச்சிருக்கீங்க. ஆமா மேம், இதெல்லாமே அந்த யூனிக்கான கலெக்ஷன்ஸ். ஓகே, இந்த அதாவது எல்லாமே புறா தான். எத்தனை வெரைட்டி வச்சிருக்கீங்க புறால மட்டும்? 20-30 வெரைட்டி இருக்கும் மேம். இதுல வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்னு ஒரு ஊரு ஒரு இடத்துல இருந்து வர்றதுனால அது அங்கே இது சாதாரண புறா அந்த ஊர்ல. சோ அத இங்க கொண்டு வந்தானே அது எக்ஸாட்டிக் ஆயிருது. இதுதான் கான்செப்ட். இங்க பாருங்களேன், அந்த ஃபேன் டெயில் புறான்னு சொல்லிட்டு சமையா இருக்கு பாக்குறது. அதுல டெயில் மார்க் மேம். ஃபேன் டெயிலே டெயில்ல மட்டும் கலர் இருக்கும் பாத்தீங்களா? புரியுது. அந்த டெயில் மார்க்னா இது இன்னும் யூனிக். இது எங்க இருந்து வந்திருக்கு? இது எல்லாமே அந்த டர்க்கிஷ் அந்த மாதிரி அந்த இது பாருங்க யுனைடெட் கிங்டம். ஆமா. ஓகே, மேக்பை பவுடர். இது வந்து பாத்தீங்கன்னா ஊது மேம். அந்த மேல அட்ராக்ட் பண்ற ஃபீமேல் அட்ராக்ட் பண்ண அது பாருங்க ஏர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு பாருங்க. அந்த மேல கழுத்து அது வந்து அது அட்ராக்ஷன் டான்ஸ். அது அட்ராக்ட் பண்ணி அத வந்து இனக்கவர்ச்சி பண்றதுக்காக பண்றது. காலி வித்தியாசமா இருக்குங்க. ஆமா, கால்ல ஆக்சுவலி அதோட ஆமா இது முடி இருக்கும். இதெல்லாம் பறக்காதுங்க மேம். பறக்காது. இதெல்லாம் கேப்டிவ் பிரீட். அதாவது உள்ளே இருந்து பிரீட் ஆகி எப்படியே இருக்கு. ஓகே ஓகே. இங்க பாருங்க இது ஒவ்வொண்ணுமே வித்தியாசமா இருக்கு. எல்லாமே பொக்காரா ட்ரம்பீட்டர் இங்கிலாந்து. ஓகே, இது பாருங்க பென்பர்க் ட்ரம்பீட்டர்னு. வித்தியாசம். ஜெர்மனியா? ஆமா ஜெர்மன். இது வேற லெவல்ல இருக்குங்க. கையில என்ன எடுக்கிறீங்களா? நீங்க எடுங்க. வேணாம், நான் எடுக்கல. நான் இது வேணா ஊதி காமிக்கிறேன் பாருங்க. இது பவுடர்ல பிக்கஸ்ட் பவுடர் மேம். பொமேரியன் பவுடர். நீ சும்மா இரு. இது பொமேரியன் பவுடரா? பொமேரியன் பவுடர். ஒரு புறா வெரைட்டி. இது வந்து நாங்க என்னங்க இது இப்படிதான் செக் பண்ணி அந்த இதெல்லாம் பாக்குறது எவ்வளவு பவுட் ஆகுது. நல்ல ப்ராப்பரான பவுடர்னா அப்படி இது என்னங்க பலூன் ஊதுற மாதிரி ஊதுறீங்க? இத வச்சுதான் மேம் அது வந்து. ஓகே, புரியுது. சோ இது நம்ம நேச்சுரலா இப்படி தான் செக் பண்ணுவாங்க. இது வந்து நாங்க அந்த பிரீட் குவாலிட்டிக்காக பார்த்து இப்படி தான் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிக்குவோம் கரெக்டா இவ்வளவு பெருசா இருக்கா அப்படி. ஏன்னா அது அந்த மேல் அந்த அப்படி இருந்தாதான் அது பிரீடிங்க்கு செட் ஆகும். கரெக்ட் நீங்க சொல்றது. அதுக்காக அது பண்ணிக்கிறது. ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. ஒவ்வொன்றுமே வந்து பார்த்த மாதிரியே இல்லை எங்கேயுமே. நீங்க சொல்றது யாஹூ பிஜியன் இது ஓகே. இது நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்கு லைட்டா. இது வந்து சைனீஸ் அவுல் மேம். உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அவுல் மாதிரி அந்த இது இருக்கும் ஃப்ரண்டேஜ். ஓ சைனா. இந்த இடத்துல இருக்கு. அதனால ஏதோ ஒரு பேர் காரணம் அதுக்கு. இது ஜாக்கோபின் நன். இது நன் பிஜியன். நன்னா அந்த அவங்க நன்ஸ் இது போட்டுருக்காங்க அந்த மாதிரி மூஞ்சி ஃபுல்லா அந்த முடி இருக்கும் சுத்திங்கிறதுனால அந்த இது நன் பிஜின்னு சொல்றது. மேல பாருங்க, இது பாருங்க மயில் மாதிரியே இருக்கு. அதே டெயில் மார்க் மேம். இது ஒரு டெயில் மார்க்ல வித்தியாசமா வேற கலர். ஓகே, இது நம்ம கையில எடுக்க முடியுமா? எடுக்கலாம் நீங்களே. ஆனா பார்க்க அழகா இருக்கு. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. அழகா இருக்குல்ல. ஆமா, பாருங்க ஒரு மாதிரி பீகாக் மாதிரி இருக்கு. இது பின்னாடி இருந்து பார்த்தா பீகாக் மாதிரியே இருக்கு. தோகை விரிச்ச மாதிரி. சோ இது எல்லாமே ஃபேன் டெயில் பிஜியன் அப்படி சொல்றீங்க. ஓகே. சோ இதுல பாருங்க, இது கோழி மாதிரியே இருக்கு இல்ல? பிஜியன் மாதிரியே இல்ல. கோழி மாதிரி பெருசா இருக்கு. நல்ல பெருசா இருக்கு. இதெல்லாம் எந்த கண்ட்ரி தான் தெரியுமா? இதுல எல்லாமே அந்த மேக்ஸிமம் டர்க்கி அந்த ஜெர்மன் அந்த மாதிரி ஏரியால இருந்தா. சோ அங்க இருந்து இத எடுத்துட்டு வரீங்க? மேம் இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்படியே ரொம்ப வருஷங்களா இங்க பிரீட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. பட் ஆரிஜின் அது. பட் இங்க இந்தியாலயே கிடைக்குது. இங்க இந்தியாலயே இருக்கு. இந்தியாலயே பிரீட் பண்றாங்க. என்னை விட பெரிய பெரிய பிரீடர் இருக்காங்க. நானே இப்போ முன்னாடி வச்சிருந்தா half ஆஃப் த இதுதான் நான் இப்போ வச்சிருக்கேன். அப்படிங்களா? எல்லாமே அப்போ எனக்கு ஐடியா இல்லை. நிறைய கொடுத்துட்டேன். நிறையா அப்போ
பிஜிஎன் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆனிச்சு. அப்போ எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. சரி வரவங்களுக்கு கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கட்டுமே கொஞ்சம் வச்சுருக்கேன். இதெல்லாம் சும்மா மெயின்டெனன்ஸ் வந்து தண்ணி அந்த இது சாப்பாடு வச்சு எல்லாமே கஷ்டம் தான் மேம். எல்லாமே ஒன்று நம்ம செய்யணும், இல்லை வர ஆளுகளை அதுக்கு ட்ரெயின் பண்ணணும். இதில் மெயின் மேட்ரு இந்த ஃபார்மில் என்னென்னா லேபர் இஷ்யூஸ் தான் நடக்கும். சாணியலில் தயாராக இருந்தால் தான் இந்த தொழிலுக்கு வர முடியும். அதை தான் டெக்னிக்கலாக சொல்லணும்னா நீ தயாராக இருக்கணும். நீ அல்றியா இல்லை நான் அல்லவா அப்படின்னா தான் இந்த வேலை இங்கெல்லாம் நடக்கும். இல்லாட்டி ஒன்றுமே பண்ண முடியாது. 2 தடவை நான் சொல்லி பார்ப்பேன், 3ஆவது தடவை நான் போய் அள்ளினோடனே அவங்க அள்ள ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படிங்கிற அந்த கான்செப்ட் படி இருந்தால் தான் இதில் இருக்க முடியும். பணத்துக்காக இதை பார்த்துட்டு 2-3 பேர்லாம் ஆரம்பித்து இப்போ ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்காங்க. பணம் வருதுன்னு நினச்சிட்டாங்க. நான் என்னோட 12 வருஷத்தை பார்க்கல. அவங்க எவ்வளோ அடி வாங்கியிருக்கோம், எவ்வளோ மிதி வாங்கியிருக்கோங்கிறத பார்க்கல. அவங்க அப்படியே வந்துட்டு அது இது எல்லா நேரமும் ஜென்ரேட் ஆகும். இறங்கி வேலை செஞ்சு தான் ஆகணும். அப்புறம் ஒன்று ரெடியாக இருக்கணும். நீ லைஃப் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் நீ போட்டு அது லைஃப் ஸ்டாக்கு நீ இருப்பியானே உனக்கு இது இல்லை. அப்போ லைஃப் ஸ்டாக் நாளைக்கு இருக்கானா நீ ஃபேஸ் பண்ணணும் அதை. ஓகே. ஸோ 10 லட்சம் 20 லட்சம்னா நம்ம வாங்குற அந்த உயிரோட விலையை நீங்கள் சொல்கிறீங்க. நான் நைட்டு வந்து 12 lakhsக்கு ஒரு குதிரை பேசிகிட்டு இருக்கேன். மீன்ஸ் நான் வியாபாரம் பண்ணுறேன், காலையில் இல்லை, இறந்து போயிடுது. நீ அதை சஸ்டெயின் பண்ணி இருக்கணும். இருந்தால் தான் எனக்கு போச்சேன்னு முடிஞ்சுன்னா இந்த ஃபீல்டில் இருக்க முடியாது. இதெல்லாம் அந்த வாத்து அந்த நாட்டுக்கோழிங்க வீட்டுக்கு எனக்கு வீட்டுக்கு தேவையானது மட்டும் எடுத்து ஒன்று ப்ரீட் பண்ணுவேன், இல்லை முட்டை வீட்டுக்கு கொண்டு போய். இது வாத்து இருக்கு, வேற என்ன இருக்குங்க? கின்னி கோழி இருக்கு மேம். கின்னி கோழி, அந்த கின்னி கோழிங்கிறது இந்த பிளாக் கலர்ல இருக்கு. ஓகே. மஸ்கோவின்னு சொல்றது அந்த மணி வாத்துன்னு சொல்றது, அந்த புள்ளி புள்ளியா இருக்கிறது மஸ்கோவி. இது வந்து கூஸ்ன்னு சொல்லுவோம் மேம். கூஸ்ன்னு சொல்றது அந்த டக் இல்லாம கூஸ்ன்னு சொல்லுவாங்க. கூஸ்ன்னு சொல்றது இதுதான் டக்ல வரும். ஓகே. ஆமா. அந்த மூக்கு வந்து வித்தியாசமா இருக்குல்ல அதுல. ஆமா. இதுக்கு வந்து தண்ணியே தேவைப்படாது. எதுக்கு? கூஸ்கா? கூஸ்க்கு தண்ணி தேவைப்படாது. ரொம்ப லிமிட்டடா கொஞ்சம் தண்ணி இருந்தா போதும். சோ இது எல்லாமே சும்மா வச்சிருக்கீங்க? எல்லாம் சும்மா தான். எல்லாம் எதுவுமே. கின்னி கோழி வந்து வீட்டுக்கா? இல்லை மேம், முட்டை அது ப்ரீட் பண்ணுறோம். கேட்டால் யார்ட்டா கொடுப்போம். ஒன்னொன்று சவுண்டு நல்லா இருக்கும், நல்லா சவுண்டு இருக்கும். ஒன்னொன்று இது வச்சா பாம்பு வராது அப்படிம்பாங்க, அது ஒரு மித்து. என்னன்னா இந்த சவுண்டுக்கு பாம்பு வந்து சென்சிட்டிவான அனிமல். இப்போ தடம் கால் தடம் கேட்குதுனாவே அந்த இடத்துல வர்றதுக்கு யோசிக்கும். அதனால இந்த சவுண்டை கேட்டால் கொஞ்சம் வராதும்பாங்க. அது வேணா இருக்கும். பட் இது போய் கொத்தும் வளர்த்தா அதெல்லாம் மித்து. அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக அதெல்லாம். கின்னி கோழி வந்துட்டு மணிவாத்து கூசு அப்புறம் இதெல்லாம் இங்கே கொஞ்சம் கோழியும் இருக்குல்ல. ஆமாம், நாட்டுக்கோழி. ஓகே. பியூர்லி நாட்டுக்கோழி. ஆஸ்ட்ரிச். இது ஈமு. ஈமுவா? ஓகே. இது ஆஸ்ட்ரிச் இன்னும் ஹைட்டா இருக்கும்ல. ஹைட்டா இருக்கும். காமிக்கிறேன். ஓகே. இது ஈமு மேம். அந்த பெரிய ஸ்கேம் நடந்துச்சு. எல்லாமே அந்த ஊர்ல அந்த இடத்துல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் மேம். இங்க வந்து அது ஒரு சின்ன பிசினஸ் ஆக்கி பண்ணா. பட் ஆக்சுவலி மீட் நல்லா இருக்கும், முட்டை நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா யார் சாப்பிட்றது? இதை அறுத்து எத்தனை பேர் சாப்பிட்றது? அப்படிங்கிறதுனால இது ஃபெயிலியர் ஆனது. மற்றபடி எங்களுக்கு நான் இப்போ ஷோக்காக வச்சுருக்கேன் மேம். வரவங்களுக்கு முக்கியமாக ஆஸ்ட்ரிச் எது ஈமு எதுன்னு தெரியாமல், அதுக்காக ஈமுனா இப்படி தான் இருக்கும், ஆஸ்ட்ரிச் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. சும்மா நீங்கள் உள்ளே போவீங்களா? போகலாம் மேம், சும்மா வாங்க. ஒன்றும் பண்ணாது. சரி சரி வா, சரி வா வா. உட்காந்து நம்மள பார்த்து பயப்படுமா? லைட்டா பயம். அதான் இப்போ வெளில போயிடலாம், அவங்க ஃப்ரீயா இருக்கட்டும். ஆக்சுவலா இதோட ஹைட் மேக்ஸிமம் இவ்வளவுதானா? ஆமா மேம். இது எவ்வளவு அடி இப்போ? இது வந்து இப்போ ஒரு 3-4 அடி மேல வந்திருக்கும். ஒரு 4-5 ஃபீட் 6 ஃபீட் வரையும் வரும். அப்ப 6 அடி வரைக்கும் வரும். ஓ சரி சரி. அந்த கழுத்து தூக்குற கணக்கு தான். புரியுது. அந்த கழுத்து இவ்வளவு தூரம் வந்து அந்த அடி தூக்கும். ஓகே ஓகே. இதுவே 6 அடி கிட்ட வரும்னா அது எவ்வளவு வரும்? அதெல்லாம் 9 ஃபீட் வரும் மேம். அப்பா 9 ஃபீட் ஈஸியா வந்துரும். இது பாத்தீங்கன்னா இதுதான் நீங்க சொன்ன அந்த மங்கி, வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் மங்கி மேம். ஒன் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் மங்கி. இது பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் மேம். இது அமேசானில் அந்த நுனி புல்லை தின்னு வாழ்கிறது. அந்த நுனிகளை தின்னு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி. இப்போ எங்களுக்கு இதுக்காக பெல்லட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. பெல்லட்ஸ் அப்படிங்கிறது பெல்லட்ஸ்னா மேம் அடர் தீவனம்னு சொல்லுவோம்ல, மாட்டுக்கு அடர் தீவனம். இப்போ நம்ம சோறு இந்த குழம்பு சாப்பிட்றோம்ல,
அது மாதிரி அதுக்கு ஒரு அடர் தீவனம்னு இருக்கும். அது வந்து பிஸ்கெட் மாதிரி ஃபார்மில் வரும், பிஸ்கெட் ஃபார்மில். அது வச்சுட்டு அப்புறம் முட்டை, சின்ன உருவம், ரொம்ப சென்சிட்டிவா பார்க்கணும். ஆமா, அது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா அதோட முகம் வந்து ரொம்ப சின்னதா ஆமா இருக்கு. ஆமா. ஒயிட் இயர்ட் மார்மோசெட் மார்மோசெட், அதுலயே ஒயிட் இயர்டுன்னு சொல்லுவோம். இதுல பிளாக் டஃப்னு வரும். அந்த வெள்ளை இருக்கு பாத்தீங்களா காதுட்ட, அது பிளாக்காவும் வரும், இது ஒயிட். ஓகே, இது ஆக்சுவலி அமேசான் காடுகள்ல இருந்தது. இது எப்படி இங்க இந்தியால பிரீட் ஆகுது மேம்? இங்க பிரீட் ஆகுது. நாங்க பிரீடர்ஸ்ட வாங்குனது தான். ஓ சரி சரி. இங்க பிரீட் ஆகி அவங்கள்ட்ட இருந்து வாங்குறது தான். ஓகே, நான் ஆக்சுவலி இவ்ளோ குட்டியான ஒரு மங்கி பார்த்ததே இல்ல. அது அதனால தான் இத வச்சிருக்கோம். யூனிக்கா இருக்கு. நல்லா இருக்குல்ல இது. ஆமா. இது டேம் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, டேம் பண்ணி கையில பழக்க ஆரம்பிச்சிட்டா நம்மளுக்கு அவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும். அது மேலே விட்டுட்டு விளையாண்டுட்டு அப்படிலாம் அங்கே ஒன்று வச்சிருக்கேன். சரி அந்த மாதிரி இருக்கும். ஓகே, பட் இவங்க இங்க ஜாலியா இருக்காங்க. ஆமா, அந்த நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், ஃப்ரீயா அதை பாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். ஓகே, 2 தடவை ப்ரீட் ஆயிருக்கு, இப்போ 3ஆவது தடவை பிரெக்னென்ட்டா இருக்கு. ஓ பிரெக்னென்ட்டா இருக்கு. பிரெக்னென்ட்டா இருக்கு. சோ அவ்வளவுதான், அதோட சைஸ் எதுக்குமே வளராது. அவ்வளவுதான், இது குட்டி போட்டுருச்சு. இது ஓ இது 2 தடவை குட்டி போட்டு கொடுத்தாச்சு, 3ஆவது தடவை பார்த்தா குட்டி எனக்கு. ஆமா, குட்டினா கொடுத்தாச்சு. இங்க எல்லாமே என்னது? இதெல்லாம் அந்த வான்கோழி செஷன் மேம். இதுல வான்கோழில வெரைட்டிக்காக சும்மா ஒன்னு வச்சிருக்கேன். ஓ ஓகே, ஒரு கலர்ல. அதுல இந்த இது ரேர் மேம். இது இங்க வாங்க, இதை எடுத்துக்கோங்க. ஓ இது வந்து போர்பன் சொல்றது. போர்பன், அந்த கலர்ங்கிறது, அந்த கலர்லாம் போர்பன் கலர்னு சொல்றது. இது ரொம்ப ரேர் ஆயிருச்சு. இது வந்து வெளில இருந்து வர்றதுங்க தான், இங்க பிரீட் ஆகி அங்க இருந்து எடுத்துக்கிறோம். ஓகே ஓகே, இது எல்லாமே வான்கோழி. வான்கோழி அது வந்து பேந்தம்னு சொல்றது மேம். பேந்தம் இது எல்லாமே பேந்தம். இது நாங்க பாத்துறோம். பேந்தம் சின்ன வீட்லயே ஆக்சுவலி வளக்குறாங்க. வீட்லயே இருக்கலாம். சின்ன இவ்வளவுதான் சைஸ். கோழி வெரைட்டி. கோழி தான். இங்க வந்து ஃபுல்லாவே வந்து கோழி வெரைட்டி தான். ஆமா, இதெல்லாம் கொலிம்பியன் பிரம்மாஸ் மேம். இது போலீஸ் கேப்னு சொல்றது. ஆமா, அந்த போலீஸ் கேப் மாதிரி இருக்கு. கேப் போலான் போலீஸ் கேப் மாதிரி. இது வந்து கோல்டன் ஃபெசன்ட்னு, கோல்டன் ஃபெசன்ட்னு சொல்றது. இதெல்லாம் அந்த கோழி, காட்டுக்கோழி ரகத்துல வர்றதுங்க. ஓகே ஓகே, இதெல்லாம் அந்த பிஜிஎன் வெரைட்டிஸ் மேம். அங்கே சொன்னேன்ல, ஆமா ஆமா, அதுல மேஜரா நாங்க பிரீட் பண்ணி கொடுத்தோம். ஆமா, ஷார்ட் ஃபேஸ் டம்ளர்னு சொல்றது மேம். அந்த இவ்வளவுதான் இருக்கும் ஃபேஸ். கண்ணு பாத்தீங்கன்னா ரவுண்ட் பெருசா. ஆமா, பெருசா இருக்கு. ஆமா, இதுதான் அதோட சைஸே இவ்வளவுதான். ஓகே, சோ இந்த சைடு ஃபுல்லாவே வந்து புறா தான் வச்சிருக்கீங்க. ஃபுல்லா பிஜிஎன்ஸ். ரொம்ப நிறைய பிரீட் பண்ணோம்னா விப்போம். ஓகே, எப்பயாவது கேட்டாங்க அதிகமா இருந்தது அப்படின்னா கேட்போம். ஸோ பாருங்க, ஆஸ்ட்ரிச் இது என்ன ஒரு 7 அடி இருக்குங்களா? இப்போ 7 அடி மேலே இருக்குமா. 9 அடி வரை மெச்சூர்டாக வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வளரும். மேல் வந்து பிளாக்காக இருக்கும், அது வந்து டல் கிரே மாதிரி இருக்கும். இல்லை, பொதுவாகவே அப்படிதான் இருக்குமா? பொதுவாகவே அதான். மேல் ஐடென்டி சின்னதுல டிஎன்ஏ போட்டால் மட்டும்தான் தெரியும். சின்னதுல கண்டே பிடிக்க முடியாது. எது மேல் எது ஃபீமேல் 4-5 மந்த் வரை முடியாது. அது வந்து டிஎன்ஏ எடுத்து அந்த ஃபெதர்ஸ் எடுப்போம், எடுத்து டிஎன்ஏ அமிச்சு அதுலேருந்து மேல் ஃபீமேல் பண்ணி தான் நம்மளுக்கு வரும் ஆக்சுவலி. அதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்க முடியாது. பெருசானா இதான் கலர், இவ்வளோ ஃபுல் பிளாக்காக இருக்கும். அதோட சைஸ் சின்னதாக இருக்கும் ஃபீமேல். ஓகே, ஸோ மேல் வந்து பிளாக் கலர்ல இருக்கும், இது வந்து ஃபீமேல் வந்துட்டு ஒரு மாதிரி கிரே பிரவுன் கலந்து இருக்கும். ஓகே ஓகே, கிட்டத்தட்ட வெளில நடக்க விடுவீங்களா? அதை போவோம் மேம், ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் விடுவோம். ஒன்றாவது சொல்லணும்னா, அதாவது லேண்டில் ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் இது. ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஈஸியாக ரன் பண்ணும். கொத்துமா? இல்லை மேம், அது அடிக்கிறதா. கொத்துறதுங்கிறது இங்கே மேட்ரே இல்லை. இது ஒரு பெருசாகவே கொத்துறது இல்லை. இந்த காலால் அடிக்கிறது சிங்கத்தையே 2ஆ பொளந்துருமா. அந்த அளவுக்கு அதோட பவர் பார்த்தாலே தெரியுது. கால் இவ்வளவு பெருசா இருக்கு. பவர் மேம், ஒரு அடி நம்மளால வாங்க முடியாது. அதனால ஃபீடெல்லாம் நாங்கள் வெளியே வச்சுட்டு தான் இந்த இப்போ ப்ரீடிங்கில் இருக்கு, அதனால நாங்கள் வெளில தான் ஃபீடெல்லாம் அதுக்கு வைக்கிறோம். ஓகே ஓகே, ஸோ இங்கே வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அண்ட் எனக்கு கொஞ்சம் பயமான இடம் தான். ஸோ ரெப்டைல் செக்ஷன்ஸ் தான் வந்திருக்கிறோம். ஸோ இதில் வந்து வித்தியாசமான எக்ஸாக்டிக்கான விஷயங்கள்லாம் வச்சுருக்கீங்க. அதெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே என்னன்னா, நம்ம ட்ரெயின்டு ஏபிள் ஹேண்டை வச்சு தான் நாங்கள் இது எடுத்து சும்மா வேணும்னா காமிக்கிறதுக்காக வச்சுருக்கோம். அப்படி தான் அவங்கள வச்சு தான் அது வளர்க்கவும் முடியும். ஓகே, உங்கள் பேர் சொல்ல முடியுமா? இவர் பேர் வெங்கடேஷ் மேம். உங்கள் பேருங்க? கார்த்திக் ராஜா. ஸோ இவங்க இது ட்ரெயின் ஆனவங்க? ஆமாம், இதுக்கு ட்ரெயின் ஆனவங்க. இவங்க தான் இதை ஃபீட் பண்ணுறது எல்லாமே பார்த்துக்கிறது எல்லாமே இவங்க தான் பார்த்து. ஓகே, இது எல்லாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது மேம், அவங்க உள்ளது தான் பண்ண முடியும். இது வந்து ஹெட்ஜ் வாக்குன்னு சொல்கிறது.
முள்ளெலியும் முள்ளெலி எப்படின்னா இது ஒரு இப்போ இது அட்டாக் பண்ணுது அப்படின்னு வந்துச்சுன்னா இது டக்குன்னு இப்படி பால் மாதிரி சுத்திடும். ஸோ இந்த மாதிரி சுத்தினதுனால இது எதையுமே போய் ஒரு பாம்போ கீரியோ சாப்பிடணும்னு நினைச்சா இந்த முள்ளு குத்தி அதுல இருந்து தப்பிச்சுக்குவாங்க. பால் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க, பால் மாதிரி ஆயிரும். ஸோ அது உங்களை நினைச்சு இப்ப பயந்துருச்சு, அது பயந்துருச்சு. ஏன்னா நாங்க வந்து நார்மலா இப்படி பிடிக்கிற நேரம் வந்து அது பயப்படும். நாங்க இப்படி நார்மலா புரியுது. ஸோ அட்டாக்கிங் சென்ஸ்னு அதுக்கு மைண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருச்சுன்னா பாடியை இது பண்ணி. ஓகே ஓகே ஓகே. இது என்னது இது? இது ஃப்ளையிங் ஸ்குரில்னு சொல்றது மேம். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல கிளைட் ஆகும். இப்படி கிளைட் ஆகும். ஓ வவால் மாதிரி இருக்கு. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் கிளைட் ஆகி போகும். அதனால இது வந்து சுகர் கிளைடர்ஸ்னு சொல்றது. இது என்ன அணில் வெரைட்டியா? அணில் வெரைட்டி. அந்த நெக்டர் இந்த மாதிரி விஷயமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆம்னிவோரஸ் மாதிரி மேம். பூச்சி அது மாதிரி எல்லாமே வேற லெவல்ல இருக்குங்க. பார்க்க கியூட்டா இருக்கு. கியூட்டா இருக்கு. மேல உங்க கூட நல்லா விளையாடும். நல்ல பெட்டிங். இங்க இது பேசிக்காவே இது பெட்டிங் அனிமல். தூக்கி போட்டனால அது இருக்கிற இடத்துக்கு தேடி அது பாட்டு ஃப்ளையிங் ஆயிடும். ஏய் பாப்பா தாவுமா? நல்லா தாவும். நல்லா தாவும். கிளைட் ஆகும். இது வந்து இப்ப இவங்க எல்லாம் எந்தெந்த ஊரு? இப்ப இவங்க இந்த முள்ளெலிங்கிறவங்க எந்த ஊரு? முள்ளெலி இது வந்து எல்லாமே அந்த ஆப்பிரிக்கா தான் மெயினா இருக்கும். ஆப்பிரிக்கன் அந்த ஏரியால தான். அதுவுமே ஆப்பிரிக்கா தான். ஆப்பிரிக்கன் மோஸ்ட்லி வந்து ஆப்பிரிக்கன் தான் இந்த டெம்பரேச்சருக்கு அந்த படம். இவங்க இது ஃபெரட் கீரின்னு நம்ம ஊர்ல சொல்றது. ஆமாமா. ஆனா இது எக்ஸாட்டிக் வெளிநாட்டுல உள்ள கீரிங்க கிடையாது. அந்த ஊர்ல நேம் பாத்தீங்கன்னா முஸ்டெலிஸ்னு சொல்லுவாங்க. அதோட ஃபேமிலி பிளட் லைன்ல வரும். ஓகே ஓகே. அதுல வந்து ஒரு 30 பிரீடர்ஸ் இருக்குது. அதுல ஒன் ஆஃப் த பிரீட் தான் இந்த ஃபெரட். இதுவுமே ஆப்பிரிக்கா தானா? இது ஆப்பிரிக்கன்ல, இது சவுத் ஆஸ்திரேலியன். இது ஓ ஆஸ்திரேலியன். ஓ ஓகே ஓகே. சோ இது வந்துட்டு கீரியோட அந்த ஃபேமிலி. ஆமா. ஓகே ஓகே. இது நம்ம ஊர்ல நிறைய கிடைக்காது இதெல்லாம். இங்கே வராது மேம். இங்க ப்ரீட் ஆகுது. இப்போ நாங்களே ப்ரீடிங் ட்ரை பண்றோம். பின்னாடி மேல் இருக்கு, மேல் இருக்கு. அந்த டைம் பீரியட்ல மட்டும் நாங்க ப்ரீட் பண்ணி நாங்க பேப்பர் போட்டு கொடுக்கலாம். சூப்பர் சூப்பர். இதுக்கு நாங்க பர்ஃபெக்ட்டா பேப்பரோட வச்சிருப்போம். நாங்க எங்க ப்ரீட் பை இப்ராஹிம் ஃபார்ம்ஸ்னு சொல்லி நாங்க இத. இப்போ எனக்கு என்னன்னா இவங்க எல்லாமே இங்க இந்தியாலே ப்ரீட் ஆகுதுன்னு சொல்றீங்க. பட் நீங்க வாங்குனதும் இங்க தான் வாங்குனீங்க. இந்தியால வாங்கி இங்க உள்ள லோக்கல் பிரீடர்ஸ்ல தான் நம்ம வாங்க முடியும். இதெல்லாம் எப்படி வாங்குறீங்கன்னு நினைக்கும் போது நம்மளுக்கு வந்துட்டு பெரிய இதா இருக்கு ஆக்சுவலா. அதுல இருக்குது. அடுத்தது இக்வானா. இது நிறைய பேர் பெட்டா வளர்க்குறாங்க. நார்மல் பெட்டு, ரொம்ப நார்மலான பெட்டு. இத்தனையும் பார்க்க தான் அந்த இது மாதிரி இருக்கும். இது மேக்ஸிமம் எவ்வளவு வளரும்? இது அது காமிக்கிறேன் மேம். பெருசு இருக்கு, வளர்ந்தது இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஃபுல் ஹெர்பிவோரஸ். வெறும் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடுவோம். அப்படிதான் சாப்பிடுறது இது. இப்போ இதெல்லாமே மேக்ஸிமம் சைஸ் அவ்வளவுதான். இது மட்டும் தான் அதிகமா வளருமா? அதிகமா இதெல்லாம் மேக்ஸிமம் சைஸ் மேம். இதுமே ஒரு சின்னது வந்துச்சுன்னா இது தூக்கி மேல மாத்திடுவோம். அந்த மாதிரி ட்ரெயின் ஒன்று இருக்கு. இது கொஞ்சம் பெருசாக வேற குண்டுக்கு போயிடும். இதுல வந்து நீங்க கிரீன் வச்சிருக்கீங்க, வேற என்ன வச்சிருக்கீங்க? வேற எல்லோ வச்சிருக்கோம், ரெட் இருக்கு மேம். ரெட். ஓகே ஓகே. இது என்னங்க இது? ஆக்சுவலி இது வந்து பைத்தான் வெரைட்டி. பைத்தான் வெரைட்டி மேம். இது வந்து ஃபாரின் வெளியிலலாம் இது ஒரு எக்ஸாட்டிக்கா வீட்டில் வந்து பெட்டாக வளர்க்குற ஒரு அனிமல் இது. நம்ம அதை இங்கே வச்சிருக்கிறதுனால அது வித்தியாசமாக தெரியுது. பட் ரொம்ப நார்மலான பெட்டு இது. ஓகே. ஒன்றும் பண்ணாது. அது பாய்சன் இல்லை. இப்போ நான் பாய்சனஸ். ஓகே. பாய்சனா நாங்களே வைக்க முடியாது. நம்ம இதுபடியே பண்ண முடியாது. அவ்வளோ குட்டியில இருந்து நாங்க இதுக்கு இப்போ வயசு என்ன உங்களுக்கு? இப்போ 1.5 இயர்ஸ் இருக்குமா? இது மேக்ஸிமம் எவ்வளோ வளருங்க இது? இது வந்து 6 feet கிட்ட வளரும். அம்மாடா. ஓ மேக்ஸிமம் வளர்ந்ததையும் காமிக்கிறேன். ஓகே. அடுத்தது பால் பைத்தான். அதுல பால் பைத்தான்ல ராயல் பைத்தான் சொல்லுவாங்க. பைடு பைத்தான். பைடு மாதிரி வரும். பைடு பைத்தான். அந்த எமோஜி மாதிரி இருக்கு பாத்தீங்களா? பைடா நம்ம எமோஜின்னு ஆக்சுவலி சொல்றது நாங்க பேச்சு வழக்குல அந்த மாதிரி இருக்கும். பைடு பைத்தான். ஓகே. பால் பைத்தான். இது எத்தனை வச்சிருக்கீங்க? பைத்தான்ல வெரைட்டி எவ்வளவு வச்சிருக்கீங்க நீங்க? 3 வெரைட்டி இருக்குமா? ஒரு ரெட் டைல் போவான்னு ஒன்னு இருக்கு. போவா. இதெல்லாம் எவ்வளவு வருஷமா இங்க இருக்கு ஆக்சுவலா? இதெல்லாம் ஒரு 2 years 3 years இருக்கும். சோ இதெல்லாம் மேக்ஸிமம் ஒரு 6 அடி வரைக்கும் வரும். அந்த வர சைஸும் காமிக்கிறேன். அது வந்து லைக் அரௌண்ட் 16-17 feet வரும். இப்போ நம்ம எடுக்கிறது நல்ல சைஸ். 17 feet என்னங்க சொல்றீங்க? அம்மா 16-17. இது வந்து கிட் தான் மேம். கிட்டா? என்னது இது கிட்டா? இது பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. கன்சிஸ்டர்னா பெருசு. சும்மா இருடா. பின்னாடி ஏதோ பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. லைட்டா நான் வேற பயமுறுத்தி விட்டாங்க. ஆக்சுவலி அது வந்து
ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு சொல்றாங்க, பட் பார்க்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இருக்கும் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ஹார்ட் பீட் பயங்கரமா அடிக்குது ஆக்சுவலி. ஓகே ஃப்ரெண்ட்லி தான். ஓகே ஓகே. அதை காமிக்கிற பெரிய சைஸ். அம்மா அது பாரு, அதை விட பெருசா இருக்கு. அப்பா இதுல இந்த கலருக்கு வெரைட்டி மேம். பனானா பைத்தான், இது அந்த இதுல மேக்ஸிமம் சைஸ் அது. ஓகே ஓகே. சுருண்டு இருக்காப்புல இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சைஸ் இது இருக்கும். இது எவ்வளவு வெரைட்டி இது ஃபீட் வரும்? இது வந்து இதான் மேக்ஸிமம் மேம். இதான் மேக்ஸிமம். இது அவங்க மட்டும் தான் 17 அடி வருவாங்க. ஆமா, இது இப்படி இந்த சைஸ் பெருசாகும். இந்த சைஸ் தான் இனிமே பெருசாயிட்டு விட்டு பெருசாயிட்டு நல்லா பெருசாயிட்டு போகும். இந்த மூணாவதா பார்த்தவர் தான் வந்து 17 அடி கிட்ட வருவாரு. ஆமா, மத்தவங்க எல்லாம் ஒரு 6 அடி 7 அடி கிட்ட தான் வருவாங்க. இது வந்து அந்த இன்குபேட்டர் மேம். அந்த கோழி அங்க இருந்து இருக்கிறத இங்க வச்சு ப்ரீட் பண்ணுவோம். ஓ ஓகே ஓகே ஓகே. எல்லா கோழியோட முட்டையும் எல்லா கோழியோட முட்டை இப்ப பொரிச்சிருக்காங்க பாருங்க. அது என்னது ஆக்சுவலி இருக்கிறது? இது நாட்டுக்கோழி குஞ்சு, ஃபேன்சி குஞ்சு அதுல உள்ளது. பா நிறைய முட்டை இருக்கு. பெரிய முட்டை இது வாத்தோட. அந்த இதுல வைக்க முடியாதனால வெளில வச்சிருக்கோம். ஓகே ஓகே. இதுல பாருங்க இன்னும் நிறைய இருக்கு. இது அடுத்து இதுல இருந்து இங்க இங்க இருந்து எடுத்துட்டு வந்துருவீங்க. சோ அந்த ஹீட் கொடுக்கிறதுக்காக பல்ப் போட்டுருக்கீங்க. ஆமா, அந்த ஹீட் அந்த தாயிட்ட இருக்கிற ஹீட் அது மெயின்டைன் ஆகும். ஓகே. பொதுவா ஆக்சுவலா வந்து இந்த கோழியும் பாம்பு வந்து கோழியை பிடிச்சிருவோம் இல்ல, பட் ஆனா நீங்க இங்க தான் வச்சிருக்கீங்க. பட் சேஃபா தான் இருக்கும். நம்ம அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல மேம். இதுக்கெல்லாம் எப்படின்னா கேப்டிவ் ப்ரீடிங். இதை கொண்டு போய் காட்டுல விட்டாலோ சர்வேவே பண்ணவே முடியாது. அதுதான் அதுல இங்கே வளர்த்தாகணும். நம்ம பேர்ட்ஸும் சரி இதுவும் சரி உள்ள அது ஆல்மோஸ்ட் அதிலே ட்ரெயின்ட் ஆனதுங்க. அதனால போய் வேட்டையாட தெரியாது. ஓகே, புரியுது. நாங்க உள்ள ஃபீட் போடுறதே அது பிடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஓ, அவங்களாம் என்ன சாப்பிடுறாங்க இப்போ? எலி மேம். மெயினா எலி தான். ஓகே, எலி தான். ஆக்சுவலா வந்துட்டு முக்கியமான ஏரியாவை கடக்கணும். இது இப்படியே கடந்தாச்சு, ஏன் முடிஞ்சு போச்சு. ரெப்டைல் ஏரியா தான் நம்மளுக்கு ஒத்து வராத ஏரியா. நீங்க ஒரு 10 யானை நிக்க வச்சா கூட பயம் இல்லாம நம்ம வீடியோ எடுத்துடலாம். ஆனா அந்த ரெப்டைல்ஸ் நிக்க வச்சீங்கன்னா நோவே. அம்மாடி, இங்க பாருங்க இகுவானா பெரிய சைஸ். கேட்டிங்களா மேம்? எவ்வளவு சைஸ் வரும்? எவ்வளவு சைஸ் வரணும்? இதான் மேக்ஸிமம் சைஸ். இதெல்லாம் இப்ப தமிழ்நாட்டுல யூனிக்கா ஒரு 2-3 பேர்ட்ட தான் இந்த இவ்வளவு மேக்ஸிமம் சைஸ் இருக்கும். ஓகே ஓகே. சோ இதுல வந்துட்டு கிரீன் தான் உள்ள பார்த்தது. அவங்களே இவ்வளவு பெருசு வருவாங்க. கண்டிப்பா வருவாங்க. அப்ப நம்ம இந்த அளவுக்கு என்க்ளோசர் கொடுத்துறணும். ஓகே. பெருசு இப்போதைக்கு சின்னதா இருக்கிறதுனால அதை வச்சிருக்கோம். பள்ளி வெரைட்டி தான் எல்லாம். ஆமா, பள்ளி வெரைட்டி. அடுத்ததான் அங்க டெகுனா. டெகுனா உடும். இது வந்து பியூர்லி கார்னிவோரஸ். ஃபுல்லா கறி தான். கறி, எலி, கோழி குஞ்சு இந்த மாதிரி சாப்பிடுறதுங்க தான். ஓ மை காட், இப்போ நாக்கு பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு. வேணாம் சும்மா அப்படி ஃப்ரீயா வேணாம் வெரி பெட் பேபின்னு சொல்றது மேம். இது பெட் பேபியா? அவ்வளவு தூரம் பெட் ஆகும். பேபி மாதிரி பார்க்க தான் அப்படி இருக்கும். எப்படிங்க அது பேபி பெட்? ஆமா, பார்க்க ஆனா ரொம்ப பயங்கரமா இருக்கு ஆக்சுவலி. அதோட நாக்க பார்த்தா இன்னும் பயமா இருக்கு. இன்னொன்னு வந்து இது டாக் அளவு இது பண்ணும். ரொம்ப சென்சிட்டிவா. யார் நம்மளுக்கு தீனி வைக்கிறா அதுக்கெல்லாம் அது பத்தாது. இதுக்கு அந்த ரெகக்னைஸ் கேப்பபிலிட்டி இதுக்கு அதிகம். ஓகே, பட் இவங்க வந்து நான் வெஜிடேரியன். பியூர்லி நான் வெஜிடேரியன். எங்க ஏன்னா அது அவங்களாம் ஃபுல்லா வந்து காய்கறி தான் சாப்பிடுவாங்க. காய்கறி தான். ஓகே, இது மேக்ஸிமம் இவ்வளவு தான் வளருமா? இன்னும் கொஞ்சம் பெருசு வரும். ஓகே, இன்னும் சைஸ் வரும். 4 அடின்னு போட்டுருக்கீங்க, அதனால தான் கேக்குறேன். இது வந்து ஸ்குரில் மங்கி. ஸ்குரில் மங்கி அணில் மாதிரியே இருக்கு இல்ல? ஸ்குரில் மங்கி இது. இதுவும் அமேசான் அந்த ஆப்பிரிக்கா அந்த இதுல இருந்து வருது. அழகா இருக்கு. ஆமா, இது பெட்டிங். இப்ப எனக்கு ரொம்ப பெட்டு இவங்க. ஆமா, சாயந்தரம் ஆனா நான் என் ரூம் கூப்பிட்டு போயிடுறேன். அந்த அளவுக்கு பெட்டு. ஓகே, கொஞ்சம் ரேரான ஸ்பீசிஸ். ஆளுங்க வர்றவங்களுக்கு வித்தியாசமா காமிக்கணும். இவங்களாம் இந்தியால கிடைக்கிறாங்க. இந்தியால பிரீட் ஆகுது. இந்தியால ஒரு பெரிய எங்க இருந்தாலும் நீங்க வாங்கிட்டு வந்து அவங்க ஓவர் ஸ்டாக் வச்சு அவங்க என்ன மேம் பண்ணுவாங்க, அப்போ ஒரு ஃபைன் டே அதை ரெவன்யூ அக்கௌண்ட் நினைப்பாங்க. அப்போ நம்ம பே பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தோம். இப்போ இவங்க எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? இது கரெக்டா நாங்க வந்து கல்கட்டா பக்கத்துல எடுத்தோம் மேம். அந்த ஒரு இதுல இருக்கு. இப்போ அங்க இருந்து எடுத்துட்டு வரதா இருந்தா எப்படி தனியா ஒரு வேன் வச்சு மெனக்கெட் அப்படிதான் எடுத்துட்டு வரணும்ல? அது ரொம்ப காஸ்ட் தான் போகும். அதுல எல்லாமே இது விலை ஏறிடும் இதுக்கு மேல. ஆமா. ஸோ ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு பஸ்ஸோ ட்ரெயினோ வச்சு எடுத்துகிட்டு வரதா பெரிய பிரச்சனை இல்லை. பட் குதிரையை ஏற்றிட்டு வரோம்ல, இப்போ குதிரைக்கெல்லாம் 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஆம்புலன்ஸ் எல்லாம் இப்போ ஒரு குதிரை வந்து 3 lakhs கொடுத்தேன். இந்த மாதிரி கொண்டு வந்து சேர்க்கறது தான் அதோட விலை ஏறி போயிடுது. டோலே கிட்டத்தட்ட 20,000 கிட்ட கட்டுற மாதிரி இருக்கும். அனிமல் எடுத்துகிட்டு வரதுனால டோலே கட்டுற மாதிரி இருக்கும். சில நேரம் இந்த ஆம்புலன்ஸ் ஹார்ஸ் ஆம்புலன்ஸ்னு இருக்கு,
அது மட்டும் வந்து அந்த டோல்லாம் தேவைப்படாது. மற்றபடியெல்லாம் அவ்வளோ செலவு இருக்கும். பெரிய விஷயம் தான் நிஜமா. ஏன்னா இவ்வளோ விஷயத்த ஒன்றா சேர்க்கறது மேம், இது எல்லாரும் பணம் இருக்குன்னு பண்ணிடலாம் மேம். அதுக்கப்புறம் அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாருங்கள், அவர் அதில் தான் நம்ம நிற்கணும். அதை விட்டுட்டோம்னா முடிஞ்சு போச்சு. மேம் அது வந்து அனிமல் எப்படியும் எக்ஸ்கிரீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், போட்டுகிட்டே இருக்கும், கீழே வேஸ்டேஜ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், நம்ம எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும், க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதை விட்டுட்டோம்னா கீழே இப்போ குதிரையே எடுத்துக்கோங்களேன், சாணியை விட்டு மிதிக்க விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஹூஃபே ஸ்பாயில் ஆயிரும். குழம்பு இல்லாத குதிரை சும்மா அது 20 லட்சம் ரூபாயா இருந்தாலும் சரி, 50 லட்சம் ரூபாயா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அது யூஸே கிடையாது. ஓட்ட முடியாது, நடக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எப்போதுமே க்ளீனாக வச்சுக்கணும். கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. இது மூலியமாக சொல்கிறேன் என்னென்னா, டக்குன்னு ஆட்டு பண்ணை வளர்த்தா நீங்கள் ஓஹோன்னு ஆயிடலாம் அப்படி இப்படின்னு இந்த ஐடி பீப்புளை ரொம்ப கொண்டு போய் கவர் பண்ணி ரோட்டுக்கு வந்துடுறாங்க. உண்டு தான், சம்பாதிக்கலாம் தான், இல்லைன்னுலாம் சொல்லலை. என்னென்னா டைம் பர்மிட் பண்ணணும். நீங்கள் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அதிலே கிடைக்கணும். பன் அண்ட் பட்டருக்கு வேறு ஏதாவது நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெறும் வீடியோவை வெளியிலேருந்து பார்த்துட்டு 1 கோடி சம்பாரிச்சிடலாம், 5 கோடி சம்பாரிச்சிடலான்னு பண்ணி இருக்கிறதையும் பறக்க விட்டுட்டு ரொம்ப பேரை நான் பார்த்துட்டேன். அதனால் உங்கள் மூலியமாக இதை நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து எப்படின்னா நல்லா வாங்க, நல்லா எல்லாம் பண்ணுங்க, ஒரு பன் அண்ட் பட்டருக்கு வேற வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் ஆகும். அது 6 மந்த்து கழிச்சு தான் குட்டியே போடும். அந்த குட்டி ஒரு 6 மாதம் ஆனால் தான் நீ விற்கவே முடியும். அப்போ விற்கல நீ மார்க்கெட் ஸ்டடி பண்ணியிருக்கணும். உங்கள்கிட்ட கறிக்கடைக்காரன் வந்து அந்த விலைக்கு வாங்க மாட்டான். அப்போ நீ ஒரு சர்க்கிளை க்ரியேட் பண்ணணும். இது பெரிய ப்ராசஸ். இது ஒரு ஆட்டு பண்ணை வச்சு சொல்கிறேன். ஆரம்பத்தில் நிறைய பேர் என்கிட்ட நான் 12 வருஷமாக இருக்கிறதுனால வந்துட்டு மூடின பண்ணைகள் தான் அதிகம். அதுக்கு கேப்பபிலிட்டி நிற்கணும், வேற வழியே இல்லைனாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நின்னா தான் அது சரியாகும். சும்மா நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம ஆட்டு பண்ண வச்சு பெரிய ஆளாங்கிறது இறங்கி களத்துல வேலை செஞ்சா மட்டும்தான் முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு நான் அதான் சொல்றேன், 12 வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இந்த இடத்துக்கு வந்து எனக்கு பிஹைண்ட் வுட்ஸ் என்கிட்ட வர்றதுக்கு 12 வருஷம் ஆச்சு. நிச்சயமா அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். இல்லை ஸ்டில் ஆனா உங்களுக்கு ஜர்னில அந்த கஷ்டம் இருந்துட்டு தான் இருக்கு மேம். முடியாது, நெவர் எண்ட்ஸ். எஸ், இது வந்து செட்டில் ஆகலாம்ங்கற இன்னொரு கேட்டை பார்த்தனா கேட்டுக்காக ஒரு கூண்டு போடுவேன், அதுக்காக வளர்ப்பேன். இது ஒரு முடிவடையாத பிஸ்னஸ். இது ஒரு செட்டப் பண்ணிட்டோம், ஒரு சலூன் பண்ணிட்டோம், 3 ஸ்பாக் ஏரியா பண்ணிட்டோம், அதுலேருந்து இன்கம் வருதுன்னா அப்படிலாம் வராது. இது வேற மாதிரி. இது ஆமாம். இவங்க யாரு? பேரட்டா? ஒரு 2 டோர் போட்டு வச்சிருக்கீங்க. ஓகே மேம், நீங்கள் அப்படியே உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்ல பயப்படாம கை மட்டும் நான் பயப்படுவேன். நான் அதனால சொல்றேன், எனக்கு கூசும். நான் என்ன பண்ணுவேன், நான் பயப்படுவேன். எதுவும் சொல்றேன், நீங்க கை நீட்டுங்க, நான் அப்ப வச்சு தந்துறேன், நீங்க அப்புறம் இது பண்ணுங்க. வேணாம் ப்ளீஸ். பாவம், அதுதான் நான் பண்ணுவேன், அதனால தான் சொல்றேன். அதை நீங்க பண்ணவே முடியாது. இப்படி நீட்டுங்க மேம். இங்க இருங்களே, நீட்டு. அது கொத்தல இவ்வளவுதான். இங்க இருங்க. வேணாம், இங்க இருங்க, நீங்க நீட்டுங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. அவ்வளவுதான். முடிஞ்சு. அவ்வளவுதான். எடுத்துருங்க. அப்படியே அந்த கை நீட்டுங்க. அந்த கை வேணாம், எனக்கு இந்த ஒரு கை போதும். ப்ளீஸ் இந்த ஒரு கை போதும். வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி. அதனால தான் சொல்றேன், அது கிடைக்காது. நீங்க விடுங்க. எங்கடா சன் கண்ணு இருக்கு? ஆக்சுவலி நகை எனக்கு குத்துது. பெட் லவர்ஸ்க்கு வேணா எனக்கு ஓகே, பட் நான் லைட்டாக பயந்து தாங்க அதை காமிச்சிட்டு இருக்கேன். இது நல்லா இருக்கும் ஃபுட்டேஜுக்கு. இது எடுங்க. அப்படியே எடுங்க. ஓ மை காட், அப்படியே எடுங்க. அதாவது நிக்க முடியல ஒரு கையில. வேணாம், சூப்பர். அழகா இருக்கு. இது பேர் என்ன? சன் கண்ணூர் மேம். அது இதுக்கு பேரு சன் கண்ணூர். ஓ, ஆக்சுவலாக இது நான் வந்து எனக்கு பழக்கமே இல்லைங்க, வெரி ஃபர்ஸ்ட் டைம். அவங்க வந்து ட்ரைன்டு, அதனால வந்து பயம் இல்லாமல் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பக்கத்தில் எல்லாம் இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக என்ன பயமாக இருக்குன்னா, அதோட நகம் இருக்குல்ல, அது வந்து கிரிப்பாக பிடிச்சிக்குதுல்ல, அந்த இடம் தான் எனக்கு பயமாக இருக்கு. ஓகே, ஓ மை காட். தோல்ல வச்சு சும்மா வைங்க மேம், பயப்படாதீங்க. அவ்வளவுதான். செம்ம வெயிட்டா இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான். பாருங்க, இப்ப பேர்ட் கேர்ள் ஆயிட்டீங்க நீங்க. ஐயோ அம்மா,
ஓகே. ஸோ அதான் இப்போ இதுக்குள்ள வந்தீங்கன்னா ட்ரைண்டா இருக்கிறாங்க அவங்க, அதனால தான் நான் அதெல்லாம் வச்சிருக்கேன். உங்களுக்கு டிபிக்கே சூப்பரா இருக்கும் மேம். ஒரு போட்டோவும் உங்களை எடுத்துருங்க. ஓகே. அப்படி வச்சு அப்படி போட்டோ எடுங்க மேம். எத்தனை இருக்கு? இன்னும் 2 இருக்கு, எடுத்து முடிச்சுட்டு. எனக்கு பயமா இருக்கு ஆக்சுவலா. இப்போ பயம் தெளிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க மேம். இது எல்லாமே இதில் என்ன அதில் என்ன ஸ்பெஷல்னா இது எல்லாமே மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, டிஎன்ஏ போட்டு தான். அது மேல் ஃபீமேலும் ஆப்போசிட்டாக இருக்கும். ஃபீமேல் வந்து க்ரீன் கலர்லேயே இருக்கும். ஓ ஓகே. அந்த மாதிரி இது வந்து மேல் ஒரு ரெட்டாக இது இல்லை. இது வந்து அமேசான் மேம், எல்லோ க்ரௌண்ட் அமேசான். அந்த க்ரௌண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ எல்லோ க்ரௌண்ட் அமேசான். இது எல்லாமே மோஸ்ட்லி அந்த ஆஃப்ரிக்கா அந்த ஏரியாவில் தான் மேம் இருக்கும். எல்லாமே பிரேசில், இதெல்லாம் மெக்காவெல்லாம் பிரேசில் அந்த இதில் இருக்கும். இதெல்லாம் ஆஸ்திரேலியா. மேக்ஸிமம் அவங்க இவ்வளோ தான் வளருவாங்க. ஆஸ்திரேலியா அந்த இதெல்லாம் இருக்கும். இவ்வளோ தான் வளருவாங்க மேக்ஸிமம். இவ்வளோ தான் இருக்கும். இது இது இன்னும் கொஞ்சம் இதுதான் கொஞ்சம் லார்ஜஸ்ட் பேர்டு. இது மெக்காவெல்லாம் கொஞ்சம் லார்ஜஸ்ட் பேர்டாக இருக்கும் இந்த இதில். ஓகே போகிறீங்களா? ஸோ இப்போ நிறைய பார்த்துட்டோம் நம்ம. இப்போ அடுத்ததான் என்ன? இது இந்த ரோடன்ட் மாதிரி உள்ளதுங்க மேம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கினி பிக்னு எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க. அதிலே சில்கி கினி பிக்னு. கினி பிக்னா இது என்ன? ராட் வெரைட்டி. ராட், அதாவது நம்மளுக்கு இப்போ இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறோம்னா இந்த டெஸ்டிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, நம்மளோட மாற்றுறதுக்கெல்லாம் கினி பிக்னு. இது ஒரு ப்ரீடு ஆக்சுவலி. அதில் ஃபேன்சி சில்கின்னு முடி இன்னும் இப்போ இது சின்னது கொஞ்சம் வரையில் முடி ஃபுல்லாக சடைச்சடையாக வந்துடும். அடுத்து அதுலேயே ராட் வெரைட்டி. அதுலேயே இது பெருவியன் கினி பிக்னு சுருள் சுருளாக இருக்கும். ஓ இது பாருங்களேன், இந்த குட்டி சைஸ் லேம்ப் மாதிரி இருக்கு. லேம்ப் மாதிரி இருக்கும். அதுலேயே சுருள் சுருளாக வந்திருக்கும். இது பேர் பெருவியன் கினி பிக்னு. இது வந்து மினி லோப்னு பேர் மேம். இயர் ட்ராப்பாக இருக்கும். முயலில் பார்த்தீங்கன்னா முயலுக்கு மேலே தூக்கி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இயர் ட்ராப் ஆகிருக்கும். இது வந்து பிரிட்டன். பார்க்க முடியுமா வெளியில? வெளியே பார்க்கலாம் தம்பி. இது அந்த காஷ்மீர் அந்த ஏரியாவில் எப்படி இருக்கு? சாஃப்டா. காது பிடிச்சி தான் தூக்கணும்ல? இல்லை மேம், காதை பிடிச்சி ஆக்சுவலாக தூக்கக்கூடாது. முயல் ஆனால் அப்படி தானே தூக்குவாங்க. அது தப்பான கான்செப்ட். அது தூக்கினா அந்த பேரலைஸ் ஆயிரும். ஓ பேரலைஸ் ஆகி நிறைய முயல் காலியானதுக்கெல்லாம் அது ஒரு காரணம். இந்த பின்னாடி அந்த ஸ்கின்னை பிடிச்சி இப்படி எல்லாம் தூக்கணும். ஓ புரியுது புரியுது. இப்படி தூக்குறது தான் அதோட. ஓகே. ஆனா பொதுவா வந்து நம்ம அப்படி தூக்கிதான் பாப்போம். தூக்குறது தப்பான ஒரு. ஓகே ஓகே. இது வந்து அங்கோரான்னு சொல்றது. அங்கோரா இது ஒரு வெரைட்டி. அதுலயே வந்து வேற கலர் இருக்கா? இதெல்லாம் இது பாத்தீங்கன்னா முயல்ல இப்ப நம்ம யூனிக்கான இதோட விலை 40,000 ரூபாய் வரும். அப்பா அந்த ரேஞ்ச் வந்துரும். அதுக்காக தான் இதை நம்ம ஒன்று யூனிக்கா கலெக்ட் பண்ணிருக்கோம். இது மினி ரெக்ஸ்னு பேரு மேம். அந்த சில்கி மாதிரி கோட் இருக்கும். நம்ம நார்மல் ராபிட் மாதிரி தான். நார்மல் ராபிட் நான் இங்க இல்ல மேம். இல்ல. நார்மல் ராபிட் பார்க்க நிறைய இடம் இருக்கு. இங்க வராங்கன்னா ஏதாவது அவங்க பார்க்காததை நம்ம இது பண்ணணும். இந்த டெக்ஸ்சர் ரொம்ப அருமையா இருக்கும் மேம். மினி ரெக்ஸ்னு சொல்றது. ஆமா இந்த டெக்ஸ்சர் அப்படியே வெல்வெட் மாதிரி. ஆமா அப்படிதான் இருக்கு. செம கியூட்டா இருக்கு. நல்லா கியூட்டா இருக்கும். பயப்படுதோ? ஓ சரி சரி விட்டுருங்க, உள்ள விட்டுருங்க. வேணாம் அந்த மாதிரி இருக்கும். அவங்க ஃப்ரீயா இருக்கட்டும். ஆமா தண்ணியா? இது வந்து கேட். இந்த பெர்சியன் கேட். இப்ப கேமராக்கு படி ஒருத்தன் இருக்கான். அதை எப்ப வெளில எடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பெர்சியன் கேட்டா? பெர்சியன் மேம். ஓகே. அது கழுத்துல இருக்க டாக் ரொம்ப வந்து கியூட்டா இருக்கு. கிளப்ல வந்து இதெல்லாம் வந்து இது வந்து ஃபுல் பஞ்ச் ஃபேஸ்னு சொல்றது மேம். ஃபுல் பஞ்ச் ஃபேஸ் பாத்தீங்கன்னா அப்படி சப்பையா பஞ்சுன்னு சொல்றது. ஓகே. இது பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் இப்போ நார்மலா 6000-7000 அது வந்துருச்சு. ஆனா இதோட விலை பாத்தீங்கன்னா 40,000 ரேஞ்ச் வரும். ஏன்னா இதெல்லாம் அந்த ஷோ வின்னர். பாருங்க அதோட ஃபேஸ். இங்க வந்து என்ன பண்ணுவோம்னா மேம், ப்ரீட் பண்ணிட்டு ஒருத்தானவங்க நல்லா வளர்ப்பாங்கன்னா நாங்க ஃப்ரீயா கூட கொடுப்போம். அப்படிங்களா? நிறைய வெரைட்டி இருக்கு கேட்லயே. ஆமா, இதுலயே டால் ஃபேஸ்னு இருக்கு மேம். இது வந்து ஃபேஸ் பாருங்க, டால் ஃபேஸ்ல இருக்கும். டால் ஃபேஸ். டால் ஃபேஸ்னு இருக்கும், பஞ்ச் ஃபேஸ்னு இருக்கும். இதுல ஆடைன்னு சொல்றது மேம். இது ஒரு கலர், இது ஒரு கலர். ஓ கியூட்டா இருக்கு. சரி பாருங்க, ப்ளூ ஒன்னு பிரவுன் ஒன்னு. எப்படி இருக்கு பாருங்க. ஆடைன்னு நல்ல அதுங்கள பெட்டா இருப்பாங்க. நல்ல ரொம்ப பெட்டா இருக்கும். சும்மா ஒரு கேஜ் சாத்திட்டு சும்மா ஒரு ஸ்டிக் அப்படி வச்சீங்கன்னா நல்லா விளையாடும். ஓகே. இது கேட்ரி மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மேம். இங்கெல்லாம் வேற அனிமல்ஸ் வரும் ஃபியூச்சர்ல. சரி. கேட்ரி அர்ஜென்ட்காக இப்போ இதுல போட்டுருக்கோம். இவர் யாரு? மின் பின் மேம். இது லைக் அரௌண்ட் 3-4 இயர்ஸ் ஓல்டு.
ஆனால் பாக்கெட் சைஸ் டாக் வீட்டில் வளர்க்குறதுக்கு ஓ அதுக்கெல்லாம் இதெல்லாம் இவ்வளோதான் நாயே, அவ்வளோதான் இருப்பாங்க. இவ்வளோதான் பெரிய நாயே. இதை மெச்சூர்டு டாக்கே இவ்வளோதான் இருக்கும். ஓகே சும்மா இவ்வளோன்னு சோறு வச்சா தூக்குறோம். இதை எடுத்து போடுறேன். பா குட்டா தூக்குங்க. நீங்களே நான் இல்லை, நான் வரல. நான் அது அவங்கள ஹர்ட் பண்ணிடுவேன், நான் அதனால தான் வேணாங்கிறேன். இவ்வளவுதான் மேக்ஸிமம் சைஸே அவங்க. சைஸே இவ்வளவுதான். ஓகே, உங்க பேர் என்ன சார்? வெரைட்டி பேர் குட்டா. நீங்க வச்சிருக்கீங்க மீன்பின். இவங்க எந்த ஆரிஜின் இது? இது எல்லாமே அந்த பிஞ்சர்னு அந்த டாபர்மன் ஆரிஜின் அந்த அந்த சைடுல உள்ளது தான். இது எல்லாமே அதுல இருந்து வர்றதுங்க தான். சூப்பர். பாருங்க, இது இவ்வளவு குட்டியா இருக்கு. இவ்வளவுதான் டாக் வளருமா, அதுக்கு மேல வளராதுங்கறாங்க. பேரு பாக்கெட் சைஸ் டாக்னு வேற சொல்றாங்க. அழகா இருக்குங்க. குட்டா குட்டா போங்க, உள்ள போங்க. நாங்கள் ஆக்சுவலி இன்னைக்கு கம்ப்ளீட்டாக நிறையா பார்த்தோம். புதுக்கோட்டையில் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம ட்ரிச்சி சரௌண்டிங்கில், இந்த சரௌண்டிங்கில் ஜூவெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஜூனா நம்ம கொஞ்சம் எங்கேயாவது போனால் தான் வந்து இருக்கும். பட் ஜூவில் போனாலும் பார்க்க முடியாத சில விஷயங்கள் இங்கே இருக்குது. அதாவது எதுவும் வந்துட்டு இங்கே என்னென்னா வந்து உள்ளே வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. அண்ட் ஆல்சோ வந்து வித்தியாசமான, அதாவது காட்டு விலங்குகள் இல்லாமல் வீட்டு விலங்குகளில் வித்தியாசமான விஷயங்கள் நிறைய இருக்கு. சூப்பர். ஓகே. அண்ட் ஆல்சோ வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்படி டென்டிஸ்ட் வந்து இப்படி ஆனாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உள்ள வந்தோம். பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தெரியுது இது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படிங்கிறது. ரொம்ப முக்கியமான. நிச்சயமா நிச்சயமா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் iSpot, a premium smart plot community. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.